அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களான நீங்கள் இன்று இதை செய்தால் 10 கோடி கிடைப்பது உறுதி. அந்த வகையில் மகர ராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள் என்ன நாள், மேலும் கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் காரடையான் நோன்பு மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. இந்த காரடையான் நோன்பு அப்படின்னா என்ன, இந்த நோன்பினுடைய கதை என்ன, வழிபடும் முறை என்ன என்பதை பற்றியும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் முடியும் நேரமும் பங்குனி மாதம் பிறக்கும் தருணமும் கூடும் நேரத்தில் கடைபிடிக்கப்படும் விரதம் தான் இந்த காரடையான் நோன்பு ஆகும். இந்த விரதத்தை சாவித்திரி விரதம் என்றும் காமாட்சி விரதம் என்றும் அழைக்கிறார்கள். திருமணமான பெண்கள் தங்களுடைய மாங்கல்ய பலத்தை பெருக்குவதற்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். அந்த வகையில் இந்த காரடையான் நோன்பினுடைய கதை என்ன என்று பார்க்கும்போது, சாலுவ தேசத்தை ஆட்சி செய்த தூயமத் சேனன் என்ற மன்னனுக்கு சத்யவான் என்ற மகன் இருந்தான். சிறப்பாக ஆட்சி செய்த மன்னன் வயது முதிர்வு காரணமாக கண் பார்வையை இழந்தான். இதை பயன்படுத்தி கொண்ட எதிரிகள் மன்னனிடமிருந்து நாட்டை கைப்பற்றினர். இதையடுத்து சத்யவானுக்கு தன் பெற்றோருடன் காட்டில் வசிக்கும் நிலை ஏற்பட்டது. ஒருமுறை அஸ்வபதி என்ற மன்னனின் மகள் சாவித்திரி காட்டிற்கு சென்றபோது சத்யவான் தன் பெற்றோருக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பதை பார்த்து சத்யவானை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. இதை பற்றி தன் தந்தையிடம் சாவித்திரி கூறினாள். மன்னன் நாரதர் மூலமாக சத்யவான் ஒரு இளவரசன், ஆனால் குறைந்த ஆயுள் கொண்டவன் என்பதை அறிந்தான். இதனால் வருத்தமடைந்த மன்னன் சத்யவானுக்கு தன் மகளை திருமணம் செய்து கொடுக்க தயங்கினார். ஆனால் சாவித்ரி சத்யவானை திருமணம் செய்வதில் உறுதியாக இருந்தாள். மன்னன் வேறு வழி இல்லாமல் சத்யவானுக்கே சாவித்திரியை திருமணம் செய்து கொடுத்தார். இதையடுத்து சத்யவானும் சாவித்திரியும் காட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வந்தனர். சத்யவானுக்கு குறைந்த ஆயுள் என்பதை அறிந்த சாவித்திரி நாரதரின் அறிவுரைப்படி சில விரதங்களை மேற்கொண்டு வந்தாள். 1 வருடம் முடிந்த நிலையில் ஒரு நாள் சாவித்திரியின் மடியில் படுத்திருந்த நிலையிலேயே சத்யவானின் உயிர் பிரிந்தது. அப்போது சத்யவான் உயிரை எடுத்துச் செல்ல வந்த யமதர்மர் கற்புக்கரசியான சாவித்திரியின் கண்ணுக்கு தென்பட்டார். சத்யவானின் உயிரை கவர்ந்து சென்ற யமதர்மரை பின்தொடர்ந்தாள் சாவித்திரி. இதை பார்த்த யமதர்மர், எதற்காக என்னை பின்தொடர்ந்து வருகிறாய் என்று கேட்டார். ஆனால் சாவித்ரி எந்த பதிலும் சொல்லாமல் யமதர்மரை பின்தொடர்ந்தார். உடனே யமதர்மர், உன் கணவன் உயிரை திருப்பி கொடுக்கவே பின்தொடர்கிறாய் என்பதை அறிவேன். ஆனால் பிரிந்த உயிர் திரும்புவது என்பது முடியாத காரியம். எனவே வேறு ஏதாவது வரம் கேள் என்றார். யமதர்மர் கேட்டதும் சாதுரியமாக, எனக்கு பிறக்கும் 100 குழந்தைகளை நான் மடியில் வைத்து கொஞ்சுவதை என் மாமனார் கண்குளிர காண வேண்டும் என்று கேட்டாள். உடனே சற்றும் யோசிக்காமல் அப்படியே ஆகட்டும் என்று வரம் அளித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். உடனே யமதர்மரை தடுத்த சாவித்ரி, தாங்கள் கொடுத்த வரத்தின்படி என்னுடைய கணவன் உயிரை திருப்பி தாருங்கள் என்று கேட்டாள். அதன் பின்புதான் எப்பேற்பட்ட வரத்தை அளித்தேன் என்பதை யமதர்மர் உணர்ந்தார். கொடுத்த வரத்தை மீற முடியாது என்பதால் சத்யவானின் உயிரை திரும்பி கொடுத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார் யமதர்மர். சாவித்திரியின் வரத்தின்படி சத்யவான் உயிர் பெற்றதோடு சாவித்திரியின் மாமனாருக்கும் கண் பார்வை கிடைத்தது. இதையடுத்து இழந்த ராஜ்யத்தை மீட்டார் சாவித்திரியும் சத்யவானும். அதன்பின் சத்யவானும் சாவித்திரியும் பல்லாண்டு காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அந்த வகையில சத்யவானின் உயிரை மீட்பதற்கு உதவியாக இருந்தது அவள் கடைபிடித்து வந்த காரடையான் நோன்பு. இதனால் தான் இது சாவித்திரி நோன்பு என்று அழைக்கப்படுகிறது. காமாட்சி அம்மனும் இந்த விரதத்தை கடைபிடித்த காரணத்தினால் காமாட்சி விரதம் என்று பெயர் பெற்றது. காரடையான் நோன்பு இருக்கும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். பின்பு பூஜை அறையில் கோலமிட்டு அம்மன் படம் வைத்து விளக்கேற்ற வேண்டும். கோலத்தின் மீது கும்பம் ஒன்று வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு பூசூட வேண்டும். ஒரே நாளில் ஒரே
நூலில் மஞ்சள் தடவி நோன்பு கயிறு தயார் செய்து அதை கும்பத்தில் மீது கட்ட வேண்டும். அரிசி மாவு காராமணி சேர்த்து கார அடை செய்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். அம்மனுக்குரிய பாடல்களை பாடி வழிபட வேண்டும். பின்பு கணவன் கையால் நோன்பு கயிற்றை கழுத்திலோ கையிலோ கட்டிக்கொள்ளலாம். இந்த விரதத்தை மேற்கொண்டால் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும். திருமணமாத பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவார்கள். குடும்பம் மகிழ்ச்சியோடு நடைபெறும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு இந்த தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானம் மற்றும் வருமானத்திற்கான தனஸ்தானம் இரண்டிற்கும் குருவினுடைய பார்வை கிடைப்பது நல்ல ஒரு அமைப்புங்க. ஏழரை சனி விலகி உங்களுக்கு நன்மையை செய்யுங்க. பழைய நண்பர்களால் எதிர்பாராத உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு முக்கியஸ்தர்கள் கை கொடுத்து உதவுவாங்க. வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய ஒரு தருணம் என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை அங்கீகரிப்பார்கள், பாராட்டுவார்கள். இடமாற்றங்கள் வந்தாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்குங்க. இந்த இடமாற்றத்தின் காரணமாக பல சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல சுக லாபாதிபதி செவ்வாய் ராசியில் உச்சம் பெற்று 7வது ராசியை பார்ப்பதால் குடும்பத்தில் உள்ள பேச்சை நிலைநிறுத்துவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்கு. அதே போல் புதிதாக வேலைக்கு முயற்சித்து மகர ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இதனால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்கு. அதே போல் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தான கேது 6ஆம் இடத்தில், குரு 7ஆம் இடத்தில் சூரியனுடன் பார்வை. இவைகள் எல்லாம் நீங்கள் கம்பீரமாக பேசினாலும் சில நேரங்களில் நிதானம் தவறி நடந்து கொள்ளும் வாய்ப்பை தருங்க. அதனால் யாரிடம் என்ன பேசுவதாக இருந்தாலும் பொறுமையாக நிதானத்தோடு இருப்பது நல்லது. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரக்கூடியவர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கு உறுதுணையாக இருக்குங்க. அதே போல் இத்தருணங்கள்ல வெளியிடங்களுக்கு செல்லும் போது உணவு விஷயங்கள்ல அதிக கட்டுப்பாடு மிக மிக அவசியம். தவறான உறவுகளை வாங்கி உண்டுவிட்டு பின் வருத்தப்பட வேண்டிடும் வயிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக கவனம் எச்சரிக்கை அவசியம். அதே போல் இத்தருணங்கள்ல குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்க. யாரிடமும் எதற்காகவும் பகை பாராட்ட வேண்டும். நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே இத்தருணங்கள்ல போதுமானதாக அமைது. அதே போல் உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடன் வாக்குவாதம் வேண்டாங்க. கவனமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்கும். இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. அம்பிகையை வழிபடுங்க. எண்ணற்ற முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.